ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளும் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இயேசு பேதுருவை பார்த்து இதை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் என்று சொன்னால், வரி வசூலிக்கிறவள் பேதுரை பார்த்து, உங்களுடைய போதகர் வரி செலுத்துவது இல்லையா அப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது, பேதுரு இந்த காரியத்தை கேட்டுவிட்டு வர வழியில் ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரே, கப்பர்நகமிலே இருக்கும் பொழுது நடக்கிறது. அப்பொழுது பேதுரு உள்ள வரும்பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவுக்கு அவருடைய பிள்ளைகள் வரி செலுத்த வேண்டுமா? நீர் தானே செலுத்த வேண்டும், ஆனாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நாம் இடரலா இருக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் வரியை கட்டலாம் என்று சொல்லி கடலுக்கு போக சொல்லுகிறார். முதல் நீ தூண்டில் போட்டு ஒரு மீன் அகப்படும். முதலாவது அகப்படுகிற மீனின் வாயிலே ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து என்று சொல்லுகிறார். பாருங்கள், பேதுருடைய விசுவாசம் அதோடு மட்டுமல்ல, கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பேதுரு போகிறார். அப்படியே மீனை பிடிக்கிறார். அதை எடுத்து வாயை பார்க்கும்பொழுது ஒரு வெள்ளிப்பணம் இருக்கிறது, செலுத்தி விடுகிறார். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சம்பவம். இதுதான் இந்த சம்பவத்தை ஒரு ஓய்வு நாள் அன்று ஒரு குட்டி குழந்தைக்கு அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுக்கறாங்க. அது 8 வயசு தான். அந்த வீட்டுக்கு வந்த உடனே அம்மாட்ட சொல்லுது, இந்த மாதிரி எங்க சண்டே ஸ்கூல்ல அக்கா ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க, பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு புரியக்கூடிய தன்மை கொஞ்சம் தான். ஆனாலும் அப்போ மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்கும் என்பது ஒரு எண்ணம். ஏனென்றால் இந்த குட்டி பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா தான், விதவை தாய். கஷ்டப்பட்டு அங்கங்க உதவி கேட்டுதான் குடும்பத்தையே ரன் பண்றாங்க. இந்த குட்டி பையனுக்கு அதுவும் நன்றாகவே தெரியும். ஆனால் எப்படியாவது வீட்டு கஷ்டத்தை மாத்தணுமே, என்ன செய்யறது, நாமளும் ஒரு மீன் இது பண்ணணும்னா இந்த மாதிரி பணம் இருக்குன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு என்ன பண்றான், அம்மா கொடுத்த காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு கொஞ்சம் தொகை வந்த உடனே நேரம் மீன் மார்க்கெட் போறான். மீன் மார்க்கெட் போன உடனே அந்த பையன் போய் அந்த மீன் விற்கிறவர்கிட்ட அந்த காசு கொடுத்து ஒரு பெரிய மீன் வேணும் அப்படின்னு கேட்கறான். அவர் பாக்குறாரு, தம்பி கொஞ்சம் தானே காசு வச்சிருக்கிற, இதுல பெரிய மீன்லாம் வராதுப்பா அப்படிங்கிறாங்க. பெரிய மீன் சொன்னா நான் பெரிய மீன் முழுதும் கேட்கல, அந்த தலையை நீங்க வெட்டி துரதனப்படுவீங்க, ஆனா அந்த தலையை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. இந்த காசுக்கு வச்சு நீங்க கொடுக்கலாமங்கும் போது ஒரு பெரிய மீனின் தலையை எடுத்து ஒரு பேப்பர்ல சுத்தி கையில கொடுத்துருதாப்புல. சந்தோஷமா அந்த பையன் வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட, அம்மா அம்மா வாங்க அப்படின்னு சொல்லலாம். மீன் வாயை திறந்து பாருங்க, பெரிய மீனுமா, நிறைய பணம் இருக்குன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. திறந்து பார்த்தா மீனுக்குள்ள பணம் இது இல்ல. அந்த மீன் வாயில பெரிய மீனா இருக்குன்னா பற்கள் தான் இருக்குது. திருப்பி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வெட்டி பார்த்தா இருக்குன்னு துண்டு துண்டா வெட்டி பார்க்கறான், ஒரு பணம் கூட இல்ல. அது என்னடான்னு சோர்ந்து போயிட்டான். அப்போ அவன் கேக்குறான், சண்டே ஸ்கூல்ல அந்த அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே, மீன் வாயில அந்த பேதுரு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அதுல வெள்ளி பணம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போய் ஏசப்பாவுக்கும் அவனுக்கு டாக்ஸ் கட்டினாப்புலன்றா இருக்குது, அது மாதிரி ஏன் நான் வாங்கிட்டு வந்த மீன்ல அப்போ இல்லைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டான். அந்த அக்கா சொன்னதெல்லாம் பொய்யா, அதான் உண்மை இல்லையா, அவன் மீன்ல அன்னைக்கு அப்ப பேதுரு வெள்ளிப்பணம் எடுக்கலையான்னு சொல்லி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சு. அவனுக்கு எப்படி பதில் சொல்லுன்னு தாய்க்கு தெரியல. இந்த பையனுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், எங்க அழ ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய விசுவாசம் நம்பிக்கை நம்ம மீனை வாங்கிட்டு வந்தாலும் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு புரியல. அங்க இயேசு சொன்னதுனால அங்க அற்புதம் நடக்கிறது. இங்கு இவன் அந்த சம்பவத்தை இதே மாதிரி நடக்கும்னு அவனுக்கு அந்த வயதுல அவனுக்கு அது புரிய வைப்பதும் கடினம். இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த காரியத்தை நான் சரியா புரிய வைக்கலன்னா இவன் வேற மாதிரிலாம் மனசு வளர ஆரம்பிச்சிருவான். அப்புறம் விசுவாசங்கிறது இவனுக்குள்ள இருக்காது, இயேசுவை பற்றிய நம்பிக்கை இருக்காது, எப்படி பிரிக்கணும் அப்படி கொலையோடு இருந்துட்டு அந்த மீனுக்கு அந்த தலை பிச்சு போட்டதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு அப்படியே பேப்பரை எடுத்து திருப்பி அள்ளி போடலாம்னு சொல்லி இந்த பேப்பரை பார்க்கும்போது பேப்பர்ல இந்த தாயினுடைய படம் ஒரு லைன் எழுதப்பட்டிருக்குது. இந்த தாய் பார்க்கறேன், என் படம் எப்படி இந்த பேப்பர்ல வந்திருக்குது எப்படின்றத வாசித்து பார்க்கும்போது இவங்களுக்கு வர வேண்டிய ஒரு உறவிட்ட இருந்த சொத்து இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க தூரமா வந்துட்டாங்க. ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் பிறந்து போன உடனே அது ஒரு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அந்த உயில் ஒரு அட்வொகேட் கையில கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணிருக்கிறார், அந்த உயில் இவங்க காலத்துக்கு பிறகு இவங்களுக்கு தான் சொத்து போகணும்னு சொல்லி இந்த அம்மாவுடைய பெயருக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல இந்த அட்வொகேட்டுக்கு. அவர் அப்ப பப்ளிசிட்டி பண்ணிருக்காரு. இப்படி இந்த பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் இவங்க படத்தை போட்டு இவங்க பேரை போட்டு இங்க எங்க இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளணும், உங்களுக்குண்டு கொஞ்சம் சொத்து அப்படியே இவங்களுக்கு உயில் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். பார்த்த ஒரே சந்தோஷம். அழுதுட்டே தூங்கிருந்த மகனை எழுப்புறாங்க. மகனே, உன்ட நம்பிக்கை விசுவாசம் வீண் போகல, பாருடா மீன் தலை வாங்கிட்டு வந்த பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு செய்தி போட்டிருக்காங்க, அது நம்ம கையில கிடைக்கும் ஆண்டவர் அழகா நடத்திருக்கிறார்ப்பான்னு சொல்லி அதை காமிச்சது அவனுக்கு சந்தோஷம்.
பாருங்க, ஒரு வெள்ளிப்பணம் தான் இருக்குன்னு போனாங்க. ஆனா ஒரு பெரிய சொத்தை கிடைக்கிறார். ஒருவேளை அந்த பேப்பரை பார்க்க முடியல, அந்த வரலன்னா இந்த அற்புதம் நடந்திருக்காது, பெற்றிருக்க முடியாது. சந்தோஷமா புறப்பட்டு போய் அந்த தங்களுக்கு வர வேண்டிய சொத்தை சுதந்திரத்து கொண்டாங்கன்னு சொல்லி இந்த சம்பவம் முடியுது. யோசித்து பாருங்களா, ஆண்டவர் இப்பமா அற்புதம் செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் நோக்கி பார்த்த முகங்களை வெட்கப்பட விட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய விசுவாசத்துக்கு பதில் கொடுத்திருந்தாரு, பலன் கொடுத்திருந்தாரு. நீங்க சோர்ந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையில ஆண்டவரை நம்புங்க. ஏமாந்துட்டோமா, இது இப்படி ஆயிட்ட, ஏதாவது ஒரு விதத்துல அவர் செய்கிற கிரியைகள் ஆச்சரியமா இருக்கும். நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு பதில் உண்டு, பிரதிபலன் உண்டு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறீரப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறீர். உடைய நடத்தல், உடைய காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக கிரகிக்க கூடாதா இருக்குதப்பா. அப்படிப்பட்ட மகிமை பொருந்தின தேவனை இந்த நாளில் அந்த காலை நேரத்திலே நோக்கி பார்க்கிறோம். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ, என்னென்ன வேண்டுதல் இருக்கு, அதெல்லாம் அந்த நினைத்தருளுங்கப்பா. கஷ்டத்தின் மத்தியிலும் வேதனின் மத்தியிலும் தள்ளப்பட்டு விட்டேனே, புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கையை விட்டு போயிடுச்சு, எல்லாம் முடங்கி கிடக்கிறது, ஒண்ணும் இல்லாமல் அல்லவா இருக்கிறேன்னு சொல்லி புலம்புகிற பிள்ளைகளை இந்த நாட்களில் நினைவு கூர்ந்து அந்த பிள்ளைகள் மேல் இறக்க வைத்து இந்த பிள்ளைகளுக்காக நீர் யாவையும் செய்து கொடுப்பீராக, நன்மையினால் நிரப்புவீராக. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.